வணக்கம் சார். அதாவது அட்லாண்டிஸில் நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிங்க்கை டச் பண்ணுறோம். இதில் வந்து மெயில் ஐடி ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்துட்றோம். கரெக்டாக மெயில் ஐடியை கொடுத்துடணும். அடுத்தது பாஸ்வேர்டு கொடுத்துடணும். பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும்னா, இப்போ முருகன் பேருன்னு வச்சுங்களேன். முருகன் @123 கொடுக்கணும். இதில் வந்து கேப் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, சிம்பிளு, நம்பரு எல்லாமே வரணும். அப்போ தான் எடுத்துக்கும். இல்லைனா வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முருகன் @123 வரும்போது ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேப் லெட்டர் கொடுத்தீங்கன்னா கேப் லெட்டர் வந்துடும். மீதி லெட்டர்லாம் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தீங்கன்னா முருகனில் ரெண்டாவது இடத்துலேருந்து முருகன் லாஸ்ட் வரைக்கும் ஸ்மால் லெட்டர் கொடுத்துங்க. அட்டுன்றது சிம்பிள். அதுக்கப்புறம் 123 நம்பர், ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் விருப்பப்பட்ட நம்பரை கொடுத்துக்கலாம். நம்பரும் கவர் ஆகிடும். அதுமாதிரி கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கீழே மெயில் ஐடி கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்ஸ் வந்து டச் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். டிக் ஆனதுக்கு பிறகு இருக்கு பாருங்க, கிரியேட் அக்கௌண்ட்டு, இதை வந்து டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். இதுமாதிரி ஓடிபி கேட்கும். இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெயிலுக்கு போகணும். மெயிலுக்கு போனீங்கன்னா இதுமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி வந்து வந்திருக்கும். இதை கொஞ்சம் மேலே தள்ளினீங்கன்னா இங்கே ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணிக்கின்னு எல்லாம் நோட் பண்ணிக்கின்னு வந்து இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா, போட்டுட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுக்குறீங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் லாகின் பேஜ் லாகின் பண்ணலாம். இல்லை அதே லிங்க்கை அழுத்தி மேலே LOG லாகின் இருக்குல்லையா, அதை டச் பண்ணாலும் லாகின் தான் வரும். இப்போ நீங்கள் உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுக்குறீங்க. என்ன மெயில் ஐடி நீங்கள் போட்டீங்க அதே மாதிரி மெயில் ஐடி ஆல்ரெடி ஓடிபி போட்டாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்குறீங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் இருக்கு இல்லையா, லாகின் டச் பண்ணுறீங்க. லாகின் டச் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போது மெயிலுக்கு ஓடிபி வரும். அப்போ நீங்கள் மறுபடியும் மெயிலுக்கு போனீங்கன்னா திருப்பி ஒரு ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபியை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி அந்த பாக்ஸில் போட்டுட்டு லாகின் கொடுங்க. இப்போ லாகின் ஆயிடுச்சு. இது லாகின் ஆனதும் உங்களுக்கு ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். எஸ்டிமேட்டட் பேலன்ஸு 100 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சப்போஸ் சில பேருக்கு இந்த இது வந்து மறைஞ்சிருக்கும். இந்த கண்ணு மாரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கண்ணு மாரி சிம்பிள் வந்து இப்படி டச் ஆகி மறைஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா அந்த கண்ணு சிம்பிள் இப்படி டச் பண்ணிங்கன்னா உங்கள் பேலன்ஸ் வந்து காட்டும். அவ்வளோதான். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போகிற டீட்டெயில் வந்து இப்படி தான் பண்ணணும். அதுக்கு கீழே உங்களுக்கு காயின் எல்லாமே இருக்கும். இதில் வந்து மேலே 3 கோடு இருக்கு இல்லையா, அந்த 3 கோடை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஃபரல் லிங்க் இருக்கும். இந்த இடத்துல இப்படி டச் பண்ணி காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். மற்றவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம் இல்லையா. இந்த வாட்ஸ்அப்பில் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணால் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
இது லிங்க் எடுக்கிற ஆப்ஷன். ரெண்டாவது வேலெட்டுன்ற ஆப்ஷனில் நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பேலன்ஸும் காமிக்கும். இந்த ஒவ்வொரு காயினுக்கு நேராக இடையில் ட்ரேடு டெபாசிட்லாம் இருக்கும். இப்போ ட்ரேடு டச் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரேடு பை செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி, ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறது எப்படின்ற விஷயத்துக்காக மட்டும் போடப்பட்டது. இது வந்து யூஸ் பண்ணிக்கங்க. மற்றவங்களுக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.